அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடைபெறவும் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் முதன்முடன் இந்த நியூ ஜெருசலேம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஐயா சவுந்தரராஜன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது நண்பர்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற அனைவரும் சார்பாகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் அந்தோணி ஆரோக்கியராஜா. நான் 22 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன். இந்த ஆசிரியர் பணியில் வள்ளியூர் கல்வி மாவட்டத்துடைய கன்வீனராக பணியாற்றி வருகிறேன். ஜூனியர் ரெட் கிராஸ் மற்றும் ராதாபுரம் தாலுகா இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய செயலாளராக பணியாற்றுகிறேன். இந்த காலகட்டத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக முதற்கண் இரத்த தானம் செய்துள்ளேன். ஒரு 35 தடவை இரத்த தானம் செய்துள்ளேன். ஒரு 10 முறை இரத்த தானத்திற்கான கேம்ப் நடத்தியுள்ளேன். தானத்திலே சிறந்தது முதற்கண் கண் தானம். அந்த கண் தானத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வள்ளியூர் கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளேன். அதற்கு முத்தாய்ப்பாக கடந்த ஆண்டு எனது தாயார் மரணமடைந்தார். அவருடைய கண்களை தானமாக வழங்கியுள்ளோம். இந்த கொரோனா டைம்ல 3 மாதங்களாக டாக்டர் துரைராஜ் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்காரு. அவர் மூலமாக ஹோமியோ மருந்து அனைத்து பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு 80,000 பணியாளர்களுக்கும் வாங்கியிருக்கோம். அவருடன் சேர்ந்து அதில் அவர் அவருடைய சேவை 5 பைசா கூட வாங்காம ஃப்ரீயா செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப 80,000 குடும்பங்களுக்கு அந்த கிட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல கொரோனாவை வென்றவர்கள் நிறைய இருக்காங்க. முன்கள பணியாளர்கள் அவங்க சந்தோஷமா அந்த ஆஸ்னியா ஆல்பம் 13C அப்படிங்கிற ஒரு ஹோமியோ மருந்து வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ உள்ளங்கள் அந்த கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர். இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு மீண்டும் முத்தாய்ப்பாய் இந்த நியூ ஜெருசலேம் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பட்டத்தின் மூலமாக மேலும் என் பணி சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறும். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.